செவடா போட்டு நான் பேசுறேன். மொட்டை செவடா எல்லாம் இங்க அடிக்க கூடாது. வெத்து போட்டுக்கு நான் எடுத்துறேன் கிடையாது. குடுத்தனா குன்ன குடிக்க அப்பாற்பட்டபடி வடினாங்க. அங்க போய் நீங்க எங்க பேசுங்க. யார்ட்ட எடுக்க போறீங்க? சரி வாங்க. ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல. ஆழ்வார்கள்ல சரி 16 வருஷம் பேசாம இருந்தவர் யாரு? சாமிக்கு சுடுதண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்களா? சுடுதண்ணியா? ஆமா. அது சாமிக்கா? ஆமா. சாமிக்கு போய் இறைவனுக்கு எப்படி வெந்நீரை ஊத்தலாமா? வெந்நீரை ஊத்தி அபிஷேகம் பண்றது எங்க? உனது பொழுகிற இகவாழ்வுக்கான சில வரங்களை கேட்டால் எடுத்து உரைப்பான் நம்புகிறேன். கேட்கலாமா? எதை பத்தி கேட்கணும்? எதை பத்தி வேணா கேட்பேன். அப்புறம் நான் எதை பத்தினாலும் திருப்பி கேட்பேன். தப்பு இல்லையே. நான் திருப்பி எதை பத்தி கேட்கணும்னா நான் எதை கேட்டாலும் சொல்லி முடியும். அப்ப நீங்க எதனால பேசுவீங்க? நான் பேச தயாரா இருக்கேன். நீங்க பேசுறீங்க. பேச தம்பு இருக்கா? அப்புறம் நீங்க பேசுறீங்க. யாருக்கு தெரியல? நான் பேசுறேன். எதை பத்தி தெரியல இருக்கு? நான் எதை இங்க யாருக்கு தெரியல இருக்கு? பேசுங்க. இந்த இடத்துல பேசி பாப்பா. பேசி தப்பிச்சு போறீங்க. நான் கேப்பனே. இல்ல பேசி மான மரியாதை வெளிய வரீங்க. பண்டிதன் வந்திருக்கேன். பேசுவா. எப்படி? பல விஷயத்தை கட்ட உணர்ந்தவன். பல செய்திகளை தொகுத்து சேர்த்தவன் பண்டிதன் மாற குடிக்காம. கண்டவன் பேச்செல்லாம் நம்ப கூடாது. நேரில் கண்டவன் பேச்ச மட்டும் நம்பணும் இருக்காங்க. உண்மைதான். இந்த உலகத்துல கண்ட விஷயத்தை பேசி நம்ப கூடாது. ஆனா கண்டு அந்த விஷயத்தை பேசலாம்ல. அதனால தான் கண்ணால் காண்பதை மெய், காதால் கேட்பதை மெய், தீர விசாரிப்பதை மெய்யினா. மெய்யான வாழ்க்கை தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். அந்த பொய்யான வாழ்க்கை நீங்க போகாம நீங்க பாத்துக்க பத்திரமா. யார் இங்க பொய் சொல்லணும் தேவையில்லை. ஏன்னா சபை அறிந்து பேச, சமயம் அறிந்து பேச, பேசாமலும் இருந்து பழகுனாங்க. உண்மைதான். எவ்வளவு பெரிய ஆட்கள் தான் சபையில பேசக்கூடியதான் பேசணும். ஒரு மேடை பேச்சாளனுக்கு அடிப்படை தகுதியே ஒரு மேடையில எதை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டு. எதை பேசக்கூடாதுன்னு யார் ஒருத்தன் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கானோ அவன் தான் பெரிய முடியும். அப்ப எதை பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும் எனக்கு தெரியும். அதனாலதான் படிச்சு கிட்டவனும் உண்டு, படிச்சே கெட்டவனும் உண்டு அப்படின்னாங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டு படித்தா வாழணும்னு வாழ்ந்து காட்டினவன் தர்மே. சரி. படிச்சாலும் வாழ தெரியாம வாழ்ந்து கெட்டு போனவன் துரியோதனை. இந்த இடத்துல நீங்க தர்மே மாதிரி வர்றீங்களா இல்ல துரியோதனை மாதிரி போறீங்களான்றது உங்க பொறுப்பு, என் பொறுப்பு இல்ல. படினாக்கா எந்த விஷயத்தை பேசணும் உனக்கு தெரிஞ்சு பேசணும். இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பேசணும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசணும். பாத்தீங்களா? இப்ப யாருக்கு சிக்கல் அதிகரிக்கு? இப்ப யாருக்கு தெரிஞ்சு பேசுறாங்கன்றீங்க இல்ல தெரியாத மாதிரி பேசுறாங்கன்றீங்க? நல்ல புலவர் இல்ல தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுறாங்கன்னு யாரு புலவர் சபையில பேசுறா அப்படினா நாலு விஷயம் நம்ம பேசுறது நாலு பேர் கேட்பா. பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து பேசுவாங்க. ஆனா வழிபோக்க இருக்க பாத்தீங்களா? அவர் வாட்டுக்கு போன பக்கம் என்னத்தையும் பேசிட்டு போலாம். ஆனா வழியில பேச்சு பேசுற வர மேடையில பேசக்கூடிய பேச்சு வர அப்ப இந்த பேச்சு இங்க பேசக்கூடிய பேச்சு கருத்துக்கள் பொதிந்த பேச்சா இருக்கு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டியோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம்ட்டான். அப்ப தாமரைக்கு சந்தைதே இரவு தண்ணீர். ஆமா அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்து அண்ணீர் கொள்ளும் முன்னே அவன் கரையை போட்டால் சூரியன் காய்த்து கொள்வான். அங்கடி நிலைகட்டால் எவர் தயங்கி வரணும் பாடி இருக்கேன். தயங்கி மயங்கி போயிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இருக்கிறத ஒழுங்கறத பேச்சு வரும்ல. ஒழுக்கமா வந்தா ஒழுக்கமா வரும். பேசுவான் தப்பு இல்லையே. பேசுவான். சவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9. பசி வந்தா 10 மறந்து போகும். இந்த புலகத்துல பசி வந்தா 10 மறக்கும். தமிழ் மொழியை பேச பேச 10 சிறப்பு தானா வந்து சேரும். தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயா அப்படின்னு கேட்கும்போது தமிழ் படித்தாயே தமிழ் படித்தான தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன்னா ஏன்னா தமிழ் 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 என்னும் போது அந்த வார்த்தை அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு நினைக்கும் நாங்க. அற்புதம் முடிதானே. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பெருமை இருக்கா? அதனாலதான் சாகும்போது தமிழ் படுத்து சாக வேண்டும். என்ன சாமடும் தமிழ் படுத்து வேக வேண்டும். பாடைகளை எண்ணூறு ஏற்றும் போது பைந்த மாடுவசை கேட்க வேண்டும். ஓடைகளே என் சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழையை சலசலத்து ஓட வேண்டும்னு தமிழுக்கு பெருமை சேர்த்த புண்ணிய நாடு இல்லையா? அதனாலதான் தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயான்னு கேட்கும் போது தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தமிழுக்கு கடவுள் முருகன பெருமை சேர்த்து வேணும் துறையப்பா வேதனைக்கு தீரப்பா நாழ்ம நமக்கப்பா நமச்சிவாய துறையப்பா திரு சந்தூர் படி வேணப்பா எமது சிந்தகன வாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூலமந்திர செய்யணும் அப்படிக்கெல்லாம் பெருமை சுப்பிரமணியன் கூட சொந்த பேசிக்கிட்டு இருக்கேன். அதே முருகப்பெருமானை தானே சொன்னாங்க. முத்தித்திர பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சேர்வன முத்துக்குற வித்துக்குறவர் என போது முக்கப்பரமற்கு சுருதிக்கு முப்பட்டது கற்பித்திருவர் 30 முழக்கத்தமது மடிவேனே 10 தலை எத்த கூடுதல் ஒற்றத்திரி மட்டு அப்படின்னு திருப்புகள் பாடினாரு. பாடும் நிறுதலும் பாகு மறுப்பும் வீ நாடு நடந்தவருக்கு நாந்தர்வேன் கொலசை துங்க கரிமத்து தூய்மணி இழக்கு அந்த சங்க தமிழ் மூடு தானு இறைவனுடைய பெருமையை பாடி பெருமை சக்கலையா அள்ளல்வோம் அழிவினைவோம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லைப்போம் புகா துகிரமும் நல்ல குணமதிய மாமரை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணமதியை கைது உள்ளது அப்படின்னு சொன்னாங்களே. படபட நானும் சொல்லி படித்த சிவானந்தை அளவடுவது விற்றான் அழகு நனங்கார மலை குணமலை கோலமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பரவாசிக்கு திரு வேங்கட மலையில் பெருமை சத்தானே. ஏன் மூப்பில்லாக்கு முறைவாக்கி முனையில் அரசு வீரன் காப்பில்லா விளைந்த பூமி கரையிலா இருந்த ஏரி கோப்புலான் கொண்ட கோலம் குறியிலான் கொண்ட ஞானம் ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே. ஆவின மலைபொடிய இல்லம் வீட அகத்த நோய்பட அடிமை சாக மாவீரம் பகுதண்டு விதை கொண்டோட வடிகளைய கடங்காரம் அடுத்துக் கொள்ள கோவேந்தர் உடுதுண்ட கடனை கேட்க குறுக்கன் வந்த தச்சனைக்கு குறுக்க நிற்க பாவனார் கவிவாடி பரிசு கேட்க பாவி மகன் படுந்துகிற பதறவனு பாட்ட பாடி வீமனுக்கு மைந்தனார் வேதனாகும் வேதனுக்கு மைந்தனார் ஈசனாகும் காமனுக்கு மைந்தனார் வீமன் தம்பி கந்தனுக்கு மாமனார் காமன் தானே மாமனுக்கு முந்தமையன் தந்தை காலான் வையகத்தில் இம்முறை வழங்கலானே ராமனுக்கு சீதை தங்கையாக வேண்டும் ராவணன் தந்தை ராமன் தானே. நாங்க வெங்காயம் சுக்கானால் வந்தகத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தை
தந்தாய தேரன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே ஆபத்து குதவாத பிள்ளை அருமசி குதவா அண்ணம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் கோபத்து கிடக்கா வேந்தன் குருமடி கேடா சீடன் பாவத்தை தீராத தீர்த்தம் வாழ்க்கையில இருந்து பயனில்லை நாங்க பயனில்லாத வரைக்கும் தீர்த்தம்னா தண்ணீர்னு பேரு தண்ணீர் அப்படி வேணும்னா உலகத்துல மழை அப்படின்றது ரொம்ப முக்கியம் உண்மைதான் இருக்கு இப்ப மழை வருது இது சரியா ஏன்னா நடக்கிறது அக்னி நட்சத்திர காலம் சரி அக்னி நட்சத்திரத்து காலத்துல பூமியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த கெட்ட உயிர்கள்லாம் அழியணும் அப்படின்றதுக்காக வர்றதுன்னா அதாவது அப்படிப்பட்ட பெருமை இருக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பத்துல சுவேதகின்னு ஒரு மண்ணை இருந்தேன் இந்த மண்ணை யாகத்துல நெய் அதிகமாக வைக்கும் பொழுது அக்னியோட மந்தத்தன்மை போக்கணும் அப்ப காண்டவனத்தை எரிச்சு சாப்பிட்டாத்தே என் பசி அடங்கும்னு அக்னி சொல்ல நேர பார்த்தாரு அப்படிப்பட்ட அக்னி பகவான் சாப்பிடுறதுக்கு தடையா இருக்கவே இந்திரன் மேல இருந்து இந்திரன் மலையை பொடிய வச்சா அக்னி சாப்பிட முடியாது அப்பதான் அந்த பக்கம் இருந்து கண்ணனும் அர்ஜுனன் வர்றாங்க ஆபத் பாண்டவா கண்ணா நீயே காப்பாத்தணும் உன்னை சரணடைந்தேன் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல இந்த காண்டவனத்தை சாப்பிட வந்தா இந்திரன் தடுக்கிறேன் இந்திரன் இருந்து என்ன சாப்பிட அனுமதி கூட நீ தான் காக்கணும் கேட்க கண்ணே ஆபத் பாண்டவல்லையா காக்கக்கூடியவல்லையா நேர பார்த்தாரு வருத்த வேண்டாம் அர்ஜுனன் இருக்கான் அவன் அம்ப தொடுத்தானா எந்த மலைத்துறையும் உள்ள வராது நீ சாப்பிட்டுக்கடான்னு சொல்ல அப்பத்தே மழை வராத அளவிற்கு அம்பரா துணியில மேல சரக்கூட மேல பாலத்தை கட்டேன் அப்படிப்பட்ட அம்பு படுக்கையை கட்டணும்னு இறைவனாகப்பட்டவன் கொடுத்த அனுமதி கிணங்க அக்கடி ஒவ்வொன்றா சாப்பிடும்போது மேல இந்திரன் பார்த்தேன் இடி முன்னணியும் உள்ள அனுப்பி பார்த்தா ஒத்த சொட்டு கூட உள்ள வரல ஏன் அப்படிப்பட்ட சரக்கூடத்தை கட்டினேன் அப்பத்தான் அக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் பொழுது நீ சாப்பிட்டா மொத்த காட்டையும் அழைச்சு போடுவ 21 நாட்களுக்கு அனுமதி தரேன் அது வரைக்கும் சாப்பிட்டுக்கன்னு அனுமதி சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா முதல் 7 நாட்கள் மிதமாக சாப்பிடுகிறான் அடுத்த 7 நாள் கடினமாக சாப்பிடுறேன் அடுத்த 7 நாள் கொஞ்சம் கொஞ்சமா தணியுது அப்ப அக்னி பகவான் முதல 21 நாட்கள் அந்த வனத்தை என்ன ஒரு வேகத்துல சாப்பிட்டானோ அக்னி சாப்பிட்ட அந்த நாள் அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு பேர் இருக்காளையா அந்த அக்னி நட்சத்திரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் சரி அக்னி பகவான் இடத்திலே உன்னை இந்திரன் இருந்து காப்பாத்துறோம்னா அங்கே அர்ஜுனனுக்கு வில்ல கொடு அப்படின்னும் போது கொடுக்கப்பட்டதுதான் காண்டீபம் அந்த காண்டீபம் என்ற வில்ல கொடுத்ததுனால தான் அர்ஜுனனுக்கு காண்டீபன் என்ற பெயர் வந்தது அது மட்டும் கிடையாது அதே கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் இந்த உலகத்தில் தர்மத்தை காப்பாற்றணும் பாரத யுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் நடத்தினாரு அந்த யாகத்துக்கு 1008 மலர்களை போடணும் 1007 மலர்களை போட்டுட்டாரு ஒரு மலர் குறையுது எழுந்திருச்சு போய் பறிச்சுட்டு வந்தோம்னா யாகம் தடைப்படும் போட்ட மலரையே திருப்பி எடுத்து போட்டோம்னா எச்சில் பட்டதுக்கு சமானம் சொல்லி தன்னுடைய கண் மலரையே பறிச்சு போட்டாரே யாகத்துல அதனாலதான் சிவன் சொன்னாரு தர்மத்தை காக்க தர்ம கண்ணை தந்தாயே கண்ணா அப்படின்னார் அதனாலதான் கிருஷ்ணனுக்கு கண்ணை கொடுத்ததுனால தான் கண்ணன் பேரு எக்கச்சக்க பெருமை கொடிநாகம் இன்னைக்கு கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா கர்மை நீன உடையவன் அவருக்கு பேரு கார்மேக கண்ணா கமல கண்ணா அப்படி எக்கச்சக்க பேர் கண்ணனுக்கு தான் உண்டு இந்த உலகத்தை நம்பி யார் வந்தாலும் அடிவர் கூட்டத்தை காப்பாத்த எது வரைக்கும் எல்லைக்கும் போவார் பெருமாள் அதனால அவளுடைய கூட்டத்தில் 18 நாள் போர்க்களத்தில் பீஷ்மாச்சாரிய நாளைக்கு உன்னுடைய பஞ்ச பாண்டவன் வச்சக்கூடிய 5 கணவரையும் கொள்வேன்னு சபதம் எடுத்தாரு கொன்னுட்டா போச்சே விவரம் தெரிஞ்சாலு கண்ணே ஆகா பீஷ்மர் கொடுத்த வாக்க காப்பாத்தாரு நாளைக்கு கொன்னுட்டா போச்சுன்னு சொல்லி போர்க்களத்துக்கு நடுவாமையில கூட்டிக்கிட்டு போறாரு பாஞ்சாலிய அப்பதான் போர்க்களத்தில் எங்க பார்த்தாலும் ஒப்பாரி ஓடும் சத்தமாக கேட்குது சத்தத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறான் போகும்பொழுது மறுபடியும் குருச்சேத்திரத்தை தாண்ட பின்னாடி ஒரு சத்தம் என்னன்னு பார்த்திருந்தா பாஞ்சாலி காலில் ஓடுற செருப்பு சத்தம் பாஞ்சாலி ஒரு செருப்பை கலட்டுன்னு சொல்ல ஏங்க நான் கேட்கிறேன் கலட்டுன்னு சொல்ல மறுபடியும் கலட்டி கொடுக்குறார் காலனியை வாங்கி கண்ணை வச்சுக்கிட்டாரா நேரவோ இரவு நேரத்தில் அங்கிட்டு ஒருத்தர் நடமாடுறாரா அவர் காலில் விழுந்து வணங்குனா நேர போய் வணங்குனா தீர்க்க சுமங்கலி போன வார்த்தை கொடுக்க யாரா இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை அம்மா காலத்தோட எட்டி பார்த்தா பாஞ்சாலி ஆகா நாளைக்கு கொல்றோம்னு வாக்கு கொடுத்தா இன்னைக்கு பாஞ்சாலி வந்து இப்படி ஒரு வாக்கு வாங்கிட்டாலே அப்ப கொல்ல முடியாம போச்சே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரா இந்த பாஞ்சாலியை கூட்டி வந்தான்னு பார்த்தா கண்ணை நிக்க கண்ணனுடைய மடிப்பாப்பட்டதுல ஒரு முடிச்சு தொங்குச்சா என்ன கண்ணா முடிச்சுன்னு கேட்கும்போது பாஞ்சாலியுடைய செருப்பு சத்தம் கேட்குது நான் தாயா கழட்டி வச்சிருந்தேன்னு சொல்ல அப்பத்தான் சொன்னாரா ஒரு பக்தையின் உயிர்க்காக ஒரு பரவசப்படது நடத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு செருப்பை கூட சுமக்க நீ காத்துக்கிட்டியே கண்ணா உன் அன்புக்கு எல்லை உண்டோ நீ ஒரு ஆளை காக்கணும் முடிவண்ண பின்னால அதை நான் தடுக்க முடியுமா உன் எல்லையை பெருசுன்னு சொல்லி பாஞ்சாலியுடைய காலனியை சுமந்தாரே பக்தி பரவசம் மர்மலையாக போனோம்னா கிருஷ்ண பரமாத்மா பாதுகையை மட்டும்தான் சுமந்தாரா யாதவர்களை காக்கும் பொருட்டு கோவர்த்தனகிரி என்ற மலை அணைக்கு 7 நாள் சுமந்து நின்றார் இல்லையா காரணம் என்ன சேது பாலம் கட்டுறாங்க அப்படி பாலம் கட்டி முடிக்கும் போது மீதி இருந்த கல்லெல்லாம் ஒரு ஓரமா ராமர் போட சொன்னார் அப்படி ஓரமாக போடப்பட்ட கல்லு பூரா அழுததா அடே ராமா கல்லாக இருந்த அகலிகைக்கு உன்னுடைய பாதம் மட்டும் மோட்சம் கிடைத்தது அது மாதிரி எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நினைச்சமே எங்களை மட்டும் ஒரு ஓரமா போட சொல்லிட்டியே அப்படின்னு போது அப்பதான் ராமன் சொன்னாரா இந்த பிறவியில் உங்களை காலால மிதிக்கலைன்னா என்ன அடுத்த பிறவியில் உங்களை கையால தூக்குறேன் அப்படின்னார் அதனால தான் அடுத்த பிறவியில் இந்த பாறைகள் அனைத்தும் திரண்டு கோவர்த்தனகிரி என்ற மலையாக உயர்ந்து நிற்கும் போது இந்திரனுக்கு பூஜை தராமல் சூரிய பகவானுக்கும் கோவர்த்தனகிரி
கோவர்த்தனகிரிக்கும் பூஜை கொடுங்கன்னு கிருஷ்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு யாதவ மக்கள் கொடுத்தாங்க. அதை பொறுக்க மாட்டாத இந்திரன் யாதவர் மேல கோபப்பட்டு இடியும் மின்னலும் புயலும் வீசினா அவங்க எல்லாத்தையும் காக்கும் பொருட்டு அந்த கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய மலையை தன்னுடைய கையால தூக்கி அத்துணை யாதவர்களை காப்பாத்தினார்ல. பெருமை இருந்துச்சுல. காத்தா மட்டும் போதுமா? கோவர்த்தனகிரியை கொடுத்து காத்தாச்சு. இருக்கக்கூடிய அனைத்து ஆடு மாடு அத்தனை காப்பாத்தின. ஏன்னா உயிர் உள்ள மனுஷ ஜென்மத்தை மட்டும் காப்பாத்திருந்தா உன்னை பரமாத்மான் பேசியிருக்க மாட்டோம். ஜீவகாரணி மிக்க நீ அனைத்து உயிர்களுக்கும் இருக்கிறாய். எனவே ஆடு மாடு அத்தனையும் காப்பாத்தினாய். கோவர்த்தனகிரியை 7 நாட்கள் சுமந்து இல்ல, அடுத்த பிறப்பு அடுத்த யுகத்திலே உன்னை 7 நாட்கள் நான் தாங்குறேன்னு சொல்லி 7 மலையானாக 7 மலையாக இருந்து அவருக்கு மேல சீனிவாச பெருமாளுக்கு மலைகளாக இருந்து காட்சி தரலையா? அப்ப ஆரம்பத்தில் சுமேரமலை, அடுத்து கோவர்த்தனகிரி, அதுக்கடுத்து 7 மலை. அப்ப ஒவ்வொரு மலைக்கு பெருமை சேர்க்கத்தை 7 மலை வந்தார். நான் கேட்கிறேன், இத்தனை பெருமை இருக்குல்ல, 63 நாயன்மார்கள் இருக்காளே, யாரை பத்தி பெருமை பேசுறவங்க? சிவனை பத்தி பெருமை பேசுறவங்க தானே. ஆமா, இப்ப கிருஷ்ணனை பத்தி பேசுனா சரி. ஏன்னா அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஆமா இன்னைக்கு சொல்ற அவர் எங்க வாழ்ந்தாரு? பிருந்தாவனத்தில் பிருந்தாவனத்தில் பெருமை சேர்த்தார். ஏன்னா பிருந்தாவனம்னா என்ன? பிருந்தைனா துளசி. ஆமா, துளசியினுடைய வனங்கள் இருந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு பேரு பிருந்தாவனம் அப்படின்னு பேரு. கோகுலம்னு பேரு. ஏன் கோகுலம்னு பேரு? பசு வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினாலதான் அப்படிப்பட்ட பெருமை. குலத்தை காக்கிறதுனால அவருக்கு கோகுலத்து கண்ணன் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப கண்ணனுக்கு 1000 பெருமைகள் ஒன்னொன்னு சொல்ல முடியாது. அத்தனை பக்தி பரவசம். இப்ப கண்ணனுடைய பெருமைகளை பாடக்கூடியவர்களுக்கு சிவனுடைய பெருமை பட வித்தியாசம் இருக்கு. ஆமா, மொத்தம் 6 சமயமா வகைப்படுத்துறாரு. சைவா, வைணவா, கௌமார, காணாபத்திய, சாக்தம்னு வகைகள் இருக்கு. இப்ப சைவம்னா யாரை கும்பிடுறவங்க? சைவம்னா சிவபெருமானை கும்பிடுறவங்க. வைணவம்னா பெருமாளை கும்பிடுறவங்க. பெருமாளை மட்டும் அடி தொழுது வாழ்ந்த அன்பர்கள் எத்தனை பேர் தெரியுமா? பெருமாளை மட்டும் கும்பிடுறவங்க 12 ஆழ்வார்கள். அதே போல சிவனை மட்டும் கும்பிடக்கூடியவங்க 63 நாயன்மார்கள். இப்ப பெருமாளை கும்பிடுறோம்னு சொன்னீங்கல்ல, ஆமா, பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு பேர் என்னமா? பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு பேரு ஆழ்வார்கள். எத்தனை பேர் மொத்தம்? ஆழ்வார்கள் 12 பேரு. 12 ஆழ்வாருடைய பேர் என்ன? இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? பேச்சு தானே. நீங்க கிருஷ்ணனை பத்தி பேசுறீங்க, நான் கிருஷ்ணனை பத்தி நான் அப்ப சம்பந்தமா பேசலையே. ஆமா, அப்படி இல்ல, நான் சம்பந்தத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். வந்து ஆழ்வார்கள் 12 பேரை பேர் சொன்னா இது என்ன பேச்சு? 12 பேர் நீங்க என்ன சொன்னீங்க? 12 பேர் இருக்காங்கல்ல. அப்ப இருக்கான பேர் இருக்கணும்ல. இருக்கான அவனுக்கு பேர் ஒன்னு வச்சிருப்பான்ல, என்ன பேரு? பேசணும்ல. என்ன பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், மொத்தம் 12 ஆழ்வார்கள். இது போக நன்றி சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார், விபீஷ்ண ஆழ்வார் அப்படின்னு ஆழ்வார்கள் கொடுத்த சிரம பேர் பட்டு பட்டம் வாங்கினவர் பெருமையா பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றான். இது ஒரு முறை இருக்கட்டும். கூரத்தாழ்வார் கூட ஒருத்தர் இருந்தார், அதுக்கும் கதைகள் உண்டு. நான் என்ன கேக்குறேன், ஆழ்வார்களை பத்தி கிருஷ்ணனை பத்தி பேசணும்னு, ஏன்னா கிருஷ்ணனை வணங்கக்கூடிய மக்கள், கிருஷ்ணனையே வளர்த்த மக்கள் உண்மைதான். அதனால அவங்களுடைய பெருமையை பத்தி இங்க சொல்றான். பேசக்கூடிய அப்ப அத பேசுறதுனால தான் இப்ப நீங்க ஆழ்வாரை பத்தி கேட்டீங்க. எந்த கருத்தானு பேசணும்ல, அது வருவோம். எதுனாலும் பேசுவோங்க. அப்ப இங்க யார் உங்களுக்கு சலச்சு போறோம்? அப்ப உங்களுக்கு இலச்சா நாங்க உங்களுக்கு மிரண்டு வைக்கிறோம். செவடா போட்டா நான் பேசறேன். உங்க மொட்டை செவடால இங்க அடிக்க கூடாது. வெத்து ஓட்டுக்கு நான் அடிச்சறேன் கிடையாது. ஓட்டம்னா தெரிச்சு போகும். குடுத்தனா குன்ன குடிக்க அப்பாற்பட்ட படி வடினாங்க. அங்க போய் நீங்க பேசுங்க. யார் கேட்க போறீங்க? சரி வாங்க. ஆழ்வார்களை பத்தி பேசுறீங்கல்ல, ஆழ்வார்கள்ல சரி 16 வருஷம் பேசாம இருந்தவர் யாரு? 16 வருஷம் பேசல. ஆனா அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை கொடுத்திருக்காரு. அந்த ஆழ்வார் யார் சொல்லுங்க? 16 வருஷம் பேச 1000 பாடல் கொடுத்திருக்காரா? ஆமா, 1000. நான் கேக்குறேன், சொல்லுங்க. 16 வருஷம் பேசாம இருந்தாருன்றீங்க, ஆனா 1000 பாடல் கொடுத்தாருன்றீங்க. அதான் கதை. மணிநாயகா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க நீங்க? 16 வருஷம் பேசாத 1000 பாடல் கொடுத்தாருன்னு. இப்ப ஆழ்வார்கள்னா யாரை கும்பிடுறவன்னு சொன்னீங்க? பெருமாளை கும்பிடுறது தானே. பெருமாளை கும்பிட்டு பெருமை செத்து அடியடைந்த அன்பர்கள் தானே ஆழ்வார்கள். ஆனா பெருமாளை கும்பிடாம ஆழ்வார் பட்டம் வாங்கின அந்த ஆழ்வார் யாரு? பெருமாளை கும்பிடாம வாங்கின, பெருமாளை கும்பிடாம பெருமாளுடைய அடியார்களை கும்பிட்டு ஆழ்வார் பட்டம் வாங்கினவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். இருக்கிற பெருமை. இப்ப நான் சொல்றேன் விளக்கத்தை. ஆழ்வார்கள்ல 12 ஆழ்வார் இருக்காங்கல்ல, சரி 12 ஆழ்வார்ல அது என்ன பெரிய ஆழ்வார்? அவர் பேர் என்ன? ஆழ்வார்கள் மொத்தம் 12 ஆழ்வார் தான். அவருக்கு மட்டும் பெரிய ஆழ்வார் பேருனா? பெரிய ஆழ்வானது கொடுக்கப்பட்டது பெருமை வேற. அவருடைய உண்மையான பேர் என்ன? விஷ்ணு சித்தர்னு அவருடைய பேரு. விஷ்ணு சித்தராகப்பட்டவர் பெருமைக்குரிய கோதை ஆண்டாளை எடுத்து வளர்த்து பெருமை செத்தவர். அப்ப அவருடைய உண்மையான பேர் விஷ்ணு சித்தர். ஏன் பெரிய ஆழ்வார் அவருக்கு பேரு?
ஏன் பெரிய ஆளுனாருன்னா பெருமாளுக்கே பொண்ணு கொடுத்தாருல பெருமாளோட மாமனார்ல. அப்ப பெருமாளுக்கு பெரிய ஆழ்வார். மாலை கட்டும் குழலில் பிறந்து திருமாலை மணந்தால் அந்த கோதைக்கு சூடி கொடுத்த சுடர்கொடியினை பற்றி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த பெருமை இருக்குல்ல. இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்கும் போது அந்த ஆண்டாளினுடைய மாலையை அணிந்து கொண்டுதான் இன்னைக்கு பெருமை உண்டு. அந்த பெருமை சிறப்பு இருக்குல்ல இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்து மத்தியில எங்க இருந்தா அத கேட்கல. 16 வருஷம் பேசாம 1000 பாட்டு கொடுத்த ஆழ்வார் யாரு? பேசுவோம், தப்பு இல்ல. 16 ஆண்டுகள் 1-2 கிடையாது, 16 ஆண்டுகள் பேசாமல் இருந்து 1000 மலருக்கு மேல கொடுத்த ஆழ்வார் யாரு? இன்னைக்கு ஒரு ஆழ்வாருடைய பெருமையை சொல்றோம்னா அது அனைத்தும் ரொம்ப சீர சிறப்பது. நாரண விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மிகி அதை காற்றும் புண்ணியமானது ஆழ்வாருடைய பெருமை. ஆரம்பத்தில் இருந்த உரிமை கேட்டீங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஆழ்வார் திருநகரின் ஊர். அந்த ஊர்ல காரின்னு ஒரு ஆளு, பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையாள் நங்கைன்னு அந்த அம்மா பேரு. 2 பேருக்கு பல காலமா பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத காரணத்துல பல வருடம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்குது. அப்படிப்பட்ட பிறந்த பிள்ளை நல்ல ஆரோக்கியமா பிறக்கும்னு அவங்க எதிர்பார்த்தது. ஆனால் பிறந்த பிள்ளை எப்படி கேட்டீங்கன்னா சதப்புண்டமாக ஒண்ணுமே பேசாம, அழுகை இல்லை, சத்தம் இல்லை, எந்த விதமான உணர்ச்சியும் வெளிப்படுத்தல, எந்த விதமான உணர்ச்சியும் வெளிக்காட்டாத ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அழுகை சத்தம் கிடையாது, வாய் திறந்து கத்துறது கிடையாது, பால் குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. ஆனா நாளும் இந்த பிள்ளை வளர்ந்துகிட்டே இருக்கு. என்ன ஆச்சரியம் ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட அதிசய பிள்ளையா ஒரு பிள்ளை சாப்பிடாம எப்படியா உயிரோட வாழுது, அதுவும் பலகால வாழுது. ஆச்சரியப்பட்டு போனேன், ஒன்றும் பண்ண முடியல. இந்த பிள்ளைய நல்வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியில இறைவனுடைய சன்னதியானத்துக்கு கொண்டு போக. அப்ப அந்த பிள்ளை என்ன நினைச்சா, புளிய மரத்தடியில் தொட்டில் கட்டி தொங்கிடும் பொழுது அந்த புளிய மர பொந்துக்கள் போய் உட்காந்துக்கிட்டு வரவே இல்லையா. தாய் தந்தை கூப்பிட்டு பார்க்குறாங்க, புளிய மரத்துக்கு வந்து பிள்ளை எடுத்து பார்க்குறாங்க, வரல. அந்த பிள்ளை புளிய மரத்தை அடியிலிருந்து வராமலே உள்ளே இருந்துச்சா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 ஆண்டுகள் உள்ளே இருக்கு. அந்த பிள்ளை வரல, ஆனா உயிர் இருக்கு. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, உயிர் மட்டும் இருக்கு. 16 ஆண்டுகள் அந்த புளிய மரத்துக்குள்ள வரும்பொழுது அந்த புளிய மரத்தை சுத்தி அப்படியே ஒரு சோதி ரூபம் வெளியே வருது. சோதி ரூபம் வெளியே வரும்பொழுது அப்பத்தான் மதுரவை ஆழ்வார் பக்கத்தில் வெடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு. வெடி இடத்துக்கு போகும்பொழுது இந்த பேரொழியை பார்த்தாரு. என்னடா இப்படிப்பட்ட ஒளி வருது, எங்கடா வருது அப்படின்னு பார்த்தவர் நேர அந்த ஒளியை நோக்கி பயணித்து வர்றார். இந்த புளிய மரத்தில் வந்து அந்த ஒளி முடியுது. அப்ப புளிய மரத்துக்குள்ள எட்டி பார்த்தா உள்ளே இருக்கிறார். எந்த விதமான அசைவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. உயிர் இருக்கா இல்லையான்னு வந்த ஆளுக்கு சந்தேகம் வரும்ல. சின்ன கல் எடுத்து அப்படி தூக்கி போட்டாராம், கண்ணை திறந்து பார்த்தாராம். 16 ஆண்டுகள் எந்த விதமான அசைவும் இல்லாத ஆளு கல்லை தூக்கி போடும் பொழுது கண்ணை திறந்து பார்த்தாராம். கண்ணை திறந்து பார்த்தோன்னு சரி கண்ணை திறந்து பார்த்துட்டாரு, பேசுவாரான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டாரா. செத்தது வயிற்றில் சிறியது பிறப்பின் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்க. செத்தது வயிற்றில் சிறியது பிறப்பின் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டார் இல்லையா மதுரகவி ஆழ்வார். கேட்டதுக்கு அப்பத்தே வாயை திறந்து சொன்னாரா, அது அத்தை தின்று அங்கே கிடக்கும்னாரா. ஆகா, சின்ன உருவமாக இருந்தாலும் உயர்ந்த ஞானத்தை படுத்தவர். எனவே இவரல்லவோ எனது குருநாதர் சொல்லி 16 ஆண்டுகள் பேசாம இருந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய பெருமை மிக்க ஒரு ஆழ்வார் யாரும் கேட்டீங்கன்னா 1000 பாடல்கள் கடந்து பாடிய அந்த ஆழ்வார் நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் இருக்கார் இல்லையா. 12 ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடியவர் தான் 16 வருஷம் பேசாம இருந்து மீண்டும் மதுரகவி ஆழ்வாரை சந்திக்கும் போது அந்த புளிய மரத்து பொந்துல இருந்து அவருக்கு பதில் சொல்லி பேசி உலகத்திலே பெருமை கொடுத்தார். அந்த மரத்து கூட உறங்க அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்கு. உண்டு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்குல்ல. நான் கேட்கிறேன், ஒரு ஆட்டம் பாட்டம் பாடுறான், ஏன்னா ஏடிசை நாடகம் தானே. இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு, இது 3 கலந்துட்டாது நாடகம். இப்ப நான் கேட்கிறேன், ஆட தெரியாதவன் என்ன சொல்லுவேன், தெருக்கோளாறுன்னு. ஆட தெரிஞ்சவன் எப்படிப்பட்ட இடத்துல ஆடுவேன்ல. இந்த உலகத்துல ஆனந்த தாண்டவம், சந்திய தாண்டவம், திரிபுர தாண்டவம், பஜாங்க தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், லலிதா தாண்டவம், இப்படி இத்தனை தாண்டங்கள் ஆடி பெருமை செத்த பல கடவுள் இந்த பூமியில் உண்டு. நான் கேட்கிறேன், ஆட்டம் பெருமாள் யார் ஆடுவா? ஆட்டம் நடனம் தெரிஞ்சவங்க ஆடுவாங்க. யார் ஆடுவா? நடன கலைஞர்கள் ஆடுவாங்க. ஆமா, உண்மை. அதான் உண்மை. இந்த உலகத்துல மாப்பிள்ளை ஆடி எங்க பாத்திருக்கீங்களா? மாப்பிள்ளை தான் இப்பதான் மாப்பிள்ளை ஆடுறாரு, பொண்ணு ஆடுது, பொண்ணு அம்மா ஆடுது, இப்ப மாப்பிள்ளை அம்மா குடும்பமே ஆடுது. இது கலியுகம். மாப்பிள்ளை ஆடலாம், மாப்பிள்ளை பொண்ணு என்ன வேணா ஆடி போலாம். சரி, இது கலியுகத்துல ஆடலாம். ஆனா மாப்பிள்ளை ஆரம்பத்துல பெருங்கொண்டாட்டம் முத ஆடி காட்டினாரு. எந்த மாப்பிள்ளை? முதல்ல ஆடின மாப்பிள்ளை யாரு? எந்த மாப்பிள்ளை? இப்ப ஆடுற ஆட்டம் வேற கணக்கு. அப்ப ஆடுற மாப்பிள்ளை எந்த ஆட்டம்? முதல்ல ஆடின மாப்பிள்ளை நம்ம ஊர் மாப்பிள்ளை தான். எந்த மாப்பிள்ளை? மதுரை மாப்பிள்ளை. யாரு மதுரை மாப்பிள்ளை? யாரு பேர் என்ன? சொக்கர் தான். சரி, சொக்கர் தாங்க முதல்ல ஆடினாரு. எங்க ஆடினாரு? ஏன்னா சொக்கருக்கு மீனாட்சிக்கு மதுரையில திருமணம். திருமணத்துக்கு எல்லா தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க. 2 பேர் மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. யாரு? பதஞ்சலி முனிவராகப்பட்டவர் வியாக்கரபாதர். ஆமாங்க, இந்த வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சாப்பிடல. சரி, வியாக்கரம்னா என்ன? புலிகால் சித்தர்னு பேரு. பாதர்னா என்ன? புலியினுடைய கால் பாதத்தை உடையனால புலிகால் சித்தர்னு பேரு. பதஞ்சலி அப்படின்னா அவர் வந்து அதாவது பாம்பினுடைய தலைப்படைத்தவர். சரி, இந்த 2 பேரும் நாங்க சிதம்பரத்துல ஈசனுடைய நடனத்தை கண்ட பிறகு சாப்பிட்றதுதான் வழக்கம். அதனால இங்க கல்யாணத்துல ஆனீங்கன்னா
என்ன சாப்பிட்றோம் அப்படின்ட்டாங்க. பார்த்தாரு சொக்கரு, வந்தவங்களை விருந்தாளிய கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பிடாம அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு ஆடுறாரு. முதல்ல ஆடுன மாப்பிள்ள உலகத்திலே அவர் தான். அப்படி ஆடுறாருல. அப்படி ஆடி முடிச்சோடனே இவங்க சாப்பிட்டாங்க. சிவன் ஆடுறத பார்த்துட்டாங்கல்ல, விருந்தாளிகளுக்காக ஆனாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சரி, அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த கோலத்தோடய நிற்கிறார். எப்படி? சிவபெருமான். அப்படி அந்த கோலத்தில் நிற்கக்கூடிய சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இடது காலத்தான் தூக்கி ஆடி முடிச்சிருப்பார். ஆனால் வலது கால தூக்கி ஆடி முடிச்சது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சிதம்பரத்தில் ஆடி இருக்காரு, திருவலங்காட்டில் ஆடி இருக்காரு, குற்றாலத்தில் ஆடி இருக்காரு, மதுரையில் ஆடி இருக்காரு, திருநெல்வேலியில் ஆடி இருக்காரு. 5 இடங்கள்ல சிவபெருமானுக்கு ரத்தின சபை, தாமிர சபை, கனக சபை என்ற வரிசையில் சித்திர சபை அப்படின்னு உண்டு, வெள்ளியம்பலம்னு. இந்த 5 இடத்துல மதுரையில் மட்டும்தான் காலம் மாத்தி ஆடி இருப்பார். இந்த பெருமை வேற எந்த ஊருக்கும் இல்ல, மதுரைக்கு மட்டும்தான். சரி. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன கதைப்படி ஆடி முடிச்சிட்டாரு மாப்பிள்ள, காலம் அப்படியே உருண்டு ஓடுது. மதுரைய ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர் ஆண்டார். இவர் ஆண்ட காலத்தில் சோழ நாட்டில் இருந்து ஒரு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். வந்தவர் அரசவையில் கேட்கிறாரு, எங்க சோழ மன்னனை காட்டிலும் உங்கள் பாண்டிய மன்னன் என்ன உயர்ந்தவனா? எங்க சோழ மன்னனுக்கு 64 கலைகளும் கட்டுவேன், உங்க பாண்டிய மன்னனுக்கு பரதம் தெரியாது, பெரிய ஆளவரு அப்படின்னு கேட்டுவிட்டார். நம்ம பாண்டிய மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம், ரோசம். என்ன பண்ணாரு? உடனே பரதம் கற்றுக்கிட்டார். ஏன்னா தெரியாததை தெரிஞ்சுக்கிறணும், அதுதான் விஷயம், கோவப்படக்கூடாது. அப்போ தெரிஞ்சுக்கிட்ட உடனே 2 நாள் 3 நாள் ஆடி பழகினார். இவருக்கு என்ன யோசனை வருது தெரியுமா? 3 நாள் ஆடி பழகினதுக்கே நமக்கு காயல் வலிக்குது. நம்ம சொக்கரு மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பிட்றதுக்காக ஆண்டமேனிக்கு அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு எப்படி கால் வலிக்கும்? அப்படி நேராக போனார். இறைவா காலை மாற்றி ஆடுங்கள்னார். எந்த பதிலும் சிவன்ட்ட இருந்து வரல. படக்குன்னு உறவாள உருவினார். நீங்கள் காலை மாற்றி ஆடுறீங்களா, நான் கழுத்து எடுத்துக்கிட்டு சாகுவானார். யார்? பாண்டிய மண்ணு. சிவன் பார்த்தார். அவன் உண்மையாகவே அவன் நம்மளை சிலையாக பார்த்துருந்தேன்னு அவனுக்கு தோணியிருக்காது. உண்மையான உருவமாக பார்த்ததுனால தானே நமக்கு உயிர் இருக்கு, நமக்கு வலிக்கும் அப்படின்னு அவன் நம்பினதுனால தானே காலை மாற்றி ஆட சொல்கிறான். அப்போ அவனுடைய அன்புக்கு மரியாதை கொடுத்து காலை மாற்றி ஆடினது எங்கே அப்படின்னா அந்த பெருமை மதுரையை சேரும். அப்போ முதல்ல மாப்பிள்ளை ஆடினது சொக்கரு, காலை மாற்றி ஆடினது மதுரை. அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இதான் விளக்கம். அப்போ பார்த்தீங்களா, அன்பின் மிகுதியால் அன்புக்காக கட்டுப்பட்டு பெருமை சேர்த்தார். சரி, இப்போ அன்பு அப்படின்றது சாதாரண நம்ம புள்ள குட்டி மேலே, ஒரு கணவன் மனைவி மேலே, சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, தாய் தகப்பே எல்லாரும் மேலே வரும். சாமி மேல வைக்கிறதுக்கு பேரு பக்தி, பரவசம். பக்தியால சாமிக்கு என்ன பண்றோம்? பக்தியால அபிஷேகம் பண்ணுவோம், பெருமை சேர்ப்போம், அர்ச்சனை பண்றோம், ஆராதனை பண்றோம், எல்லாமே உண்டு தானே? எல்லாமே பண்றோம். சரி, அர்ச்சனை பண்றோம். சரி, அர்ச்சனை ஏதாவது வச்சு பண்ணுவாங்க. அர்ச்சனை என்ன? பால் அபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் வேற, அர்ச்சனை வேற. அர்ச்சனைன்றது வில்வத்தால பண்ணலாம், பூமாலையினால பண்ணலாம். இது அர்ச்சனை. அபிஷேகம் பால் பன்னீர் பண்ணலாம். பெருமாளுக்கு என்ன அர்ச்சனை பண்ணுவாங்க? பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம். துர்க்கைக்கு அரளி, அது வேப்ப மாலை கூட போடலாமா? வேப்பனையும் அவர் ஏத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி பார்க்க போனோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சாமிக்கும் முருக பெருமாளுக்கு கடம்பவன மாலை இருக்கு. அப்படி விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல்லு இருக்குல்ல. சரி, இப்ப எந்த பொருளைனாலும் போட்டு கும்பிடுறோம்ல. சரி, போட்ட பொருளை திருப்பி எடுத்துட்டு திருப்பி போட்டு கும்பிடலாமா? அது எப்படிமா? அர்ச்சனைன்றது செய்து முடிச்சாச்சுன்னா போட்டவளை திரும்பி எப்படி போட முடியும்? போடக்கூடாதுல. போடக்கூடாது, முடியாதுல. அதானே உள்ளது. இல்ல மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் சொல்றேன், உலகத்துல ஒரே ஒரு பொருள் மட்டும் சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பி எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். அது எந்த? உங்க பேச்சுக்கு பேசுறதா? பேச்சுக்கு ஒரு பேச்சுனா சரியா இருக்க மாட்டீங்க. அது எப்படி பேச்சு பேச முடியும்? முடிவார முடிஞ்சோத்துல திரும்ப அப்படி அத நீங்க போடுவீங்க. எதுக்கு இம்புட்டு வெறிவா ஒரு கேள்வியை கேக்குறான்? இது என்ன அது என்னன்னு முடிச்சு ஒரு பேச்சு எதுக்கு பேசுறான்? நான் பேசுறது சரியா இருக்கணும். அதுல ஒரு விவரம் இருக்கணும் தான பேசுறேன். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் அர்ச்சனை உண்டு. அது இருக்கட்டே சாமிக்கு பண்றான். ஆமா, எல்லா அர்ச்சனையும் பண்றோம்ல. சரி, அர்ச்சனை பண்ணதுல போட்டதை எடுத்து திருப்பி போட மாட்டாங்க. அத நான் கேக்குறேன். ஒரே ஒரு பொருளை மட்டும் போட்டதை திருப்பி எடுத்து போடலாம். எந்த பொருள்? நான் கேக்குறேமா, ஒரு செயலை செய்யறோம்னு வெச்சுங்களே, எந்த வேலையை தொடங்கினாலும் யாருடைய சுழி போட்டு தொடங்கணும்? எந்த வேலைனாலும் பிள்ளையார் தான் தானே உண்மை. மஞ்சப்பொடியில கூட பிள்ளையார பிடிச்சு வைப்பான், அதானே பெருமை. சாணத்துல பிள்ளையார பிடிச்சு வைப்பான். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? அப்ப பிள்ளையாருக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. வினைகளை நீக்கக்கூடிய பெருமாள் விநாயகர் பெருமாள். கணங்களுக்கு அதிபதி கணபதி. பெருமை இருக்குல்ல. கணங்களுக்கு ஈசே கணேசே பெருமை இருக்குல்ல. இப்ப இவ்வளவு பெரிய ஆளு ஒரு செயலை செய்யணும்னா விநாயகரை தொழுது கும்பிட்டு தானே பெருமை சேர்க்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், விநாயகருடைய முகம் எப்படி எந்த ரூபத்துல இருக்கு? யானை முகம். யானை முகத்துல இருக்குல்ல. இந்த யானை முகத்துல இருக்கக்கூடிய இறைவன் துதிக்கையில ஒன்னு கையில வச்சிருக்காரு. என்னது? தும்பிக்கையில ஒண்ணு இருக்குமே. தும்பிக்கையில கையில இருக்கு. தும்பிக்கையில கலசம் மாதிரி வச்சிருப்பாரு. என்ன இருக்கு? கலசம். அந்த கலசம் எப்படி வந்துச்சு அவர் கையில? எங்க கையில கொலக்கட்டை வச்சிருப்பாரு, மான் வச்சிருப்பாரு, அங்குசம் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க கேட்டது துதிக்கையில என்ன வச்சு கேக்குறேன். துதிக்கையில பிள்ளையாரு ஒரு கும்பம் குடம் மாதிரி
ஒண்ணு வச்சிருப்போம். பெருமை இருக்கணும்ல. அந்த கும்ப மாதிரி குடம் மாதிரி கையில வச்சிருக்க இருக்கு. இன்னைக்கு சந்தேகம் வருதா போய் பார்க்கலாம். பிள்ளையார் கையில ஒரு இருக்கு. நம்ம கும்ப மாதிரி கலச மாதிரி இருக்கா வச்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மோதக பிரியன் கொட்டு பட்டாலும் மோதக கையில கொட்டு போடுறானே. கட்டு பட்டாலும் கவரிமான் கையில. அப்ப அப்படிப்பட்ட பெருமை விநாயகனுக்கு உண்டு. இது அவருடைய திருவடிதே. ஆனா துதிக்கையில இப்படி ஒரு கலசம் இருக்கே அது எப்படி வந்துச்சு? என்ன காரணம்? எங்க இருந்துச்சு? ஏன் மத்த தெய்வத்து கையில இல்லையே? இப்ப அவருக்கு இருக்க மாதிரி மத்த ஆளுக்கு இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா இவர் கையில மட்டும் இருக்கே ஏன்? ஏன் மகாலட்சுமி கூட அந்த செல்வத்தை அப்படி கொட்டுற மாதிரி இருக்கு புகைப்படம் உண்டு. ஆனா தூக்கி நிறுத்தி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. எப்படி? இவர் கையில அந்த செல்வத்தை கொடுக்குது. ஆமா. ஆனா இவர் கையில என்ன இருக்கு? எப்படி கேட்டேன். காரணம் இருக்கும். என்ன காரணம்? ஏதா இருந்துட்டு போட்டோம். சொல்லணும்ல. ஏதாவது இருந்து சொல்றத நீங்க இங்க கவனம் பிடிச்சு வரீங்களா? அப்புறம் நீங்க பேசுறாளே நீங்க நான் கேட்டது பேச சொல்லணும்ல. சொல்லிட்டீங்களா? கேட்ட போய் சொல்லுமா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் என்ன கேட்டேன்? முத கேட்டாலும் சொல்லணும் இருக்கா? அர்ச்சனை பண்ண பொருளை சரி திருப்பி எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணலாம். சரி அது எந்த பொருள்? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தேவைப்படும்ல. இதை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரி இங்க எந்த பொருளையும் போடக்கூடாது. ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் திருப்பி போட்டு அர்ச்சனை பண்ணலாம்னு இந்த நாரதரை இந்த வள்ளியும் பேசினாங்க. இப்போ ஒரு பிள்ளையாரை பார்க்குறீங்க. அந்த புகைப்படத்தில் அந்த கலசம் இருக்கும். இது ஏன் இருக்கு அப்படின்னு அடுத்து உங்களுக்கு அதை பார்க்கல ஒரு ஞாபகம் வரும்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. சொல்லலாம்ல. நான் வந்தவன பேசுனேன் கிருஷ்ணன் தலையில மயில் இறக வச்சிருக்காரு. ஏன்? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் இருக்குல்ல. அது மாதிரி இருக்கணும். சரி சாமிக்கு அபிஷேகம் பண்றதை பத்தி சொன்னீங்கல்ல. சரி பால் அபிஷேகம் பண்ணுவோம். ஆமா. தயிர் அபிஷேகம் பண்றோம். சந்தன அபிஷேகம் பண்றோம். சாமிக்கு சுடுதண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்களா? சுடுதண்ணியா? ஆமா. அது சாமிக்கா? ஆமா. சாமிக்கு போய் இறைவனுக்கு எப்படி வெந்நீரை ஊத்தலாமா? வெந்நீரை ஊத்தி அபிஷேகம் பண்றது எங்க? கேள்வியெல்லாம் அப்படி அடிச்சோம்னா அப்படி வித்தியாசமா பேசுவோம். தப்பு இல்லையே. சும்மா வெந்நீரை ஊத்துறனா தப்பு இல்ல. சொல்லுங்க. கால்ல வெந்நீரை ஊத்துற மாதிரி போயிடக்கூடாது அந்த இடத்துல. கதங்க சரியா இருக்கணும்ல. இப்ப நான் கேக்குறேன் வெந்நீரை ஊத்தி பெருமை சேர்க்கணும். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? கேள்விக்கு வேகமா பேச சொல்லணும். சரி கேள்விக்கும் வேகமா. அந்த கேள்வி எனக்கு வேற இருக்கு. பேச்சு வேகமா பேசணும். இறைவனுடைய பெருமை பேச முடியாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அது ஆரம்பத்துல நானே பிடிச்சேன். இப்ப நீங்க சொன்னீங்க இறைவனுடைய திருமணிகளை வெந்நீரை ஊத்தி அபிஷேகம் பண்றது எங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன் ஒரு சிவலிங்கம் இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க. இறைவனுக்கு 3 ரூபம். அருவம் உருவம் அருவுருவம். இப்ப அருவம் வேற அருவுருவம் வேற உருவம் வேற. பொதுவாவே அருவம்னா உருவமே இல்லாது. ஆமா. இறைவனை ஜோதி வடிவமா பார்த்தா அப்படி. உருவம்னா இப்ப சிவலிங்க சாமி வடிவத்துல பாக்குறோம். உருவம் பெரும்பாலும் ஈசனை எப்படி பாக்குறோம்? அரு உருவம்னா சிவலிங்கம். இல்ல பெரும்பாலும் எப்படி பாக்குறோம்? பெரும்பாலும் சாமி உருவமா பாக்குறோம். பாக்குறோம்ல. அரு உருவமா. இறைவனாகப்பட்ட சிவலிங்க திருமணி நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா. பார்த்த வடிவம்லாம் இருக்கு. இப்ப சிவலிங்கத்துக்குள்ள மொத்தம் எத்தனை தெய்வம் இருக்கு? சிவலிங்கத்துக்குள்ள சிவன் தான் இருக்காரு. அது எனக்கு தெரியும். சிவலிங்கத்துக்கு உள்ள எத்தனை இருக்குன்னு கேட்டேன். பசுவுக்குள்ள எத்தனை சாமி இருக்குன்னா எல்லா சாமியும் எல்லாரும் சொல்றது. அந்த பசுவினுடைய பின்புறம் கூட இன்னைக்கு முன்புறம் கும்பிட மாட்டான். முன்னால இருக்க மகாலட்சுமி பின்புறம் போயிட்டானோ. பின்புறம் தான் கும்பிடுவாங்க. மகாலட்சுமி பின்புறம் இருக்கிறது. பசுவுல வந்து எல்லா சாமியும் இருக்கு. சிவலிங்கத்துல எத்தனை சாமி இருக்குன்னா அத நான் கேக்குறேன். சிவனுக்குள்ள எத்தனை சாமி இருக்கு? சிவலிங்கத்தை பத்தி பேசுறீங்க சொல்லுங்கப்ப. இறைவனுக்கு 3 நிலை இருக்கும் பொழுது இறைவனுக்குள்ள எத்தனை சாமி இருக்குன்னு சொல்ல முடியாதா? அதான் கேட்டீங்க. அருவம் உருவம் அரு உருவம். நீங்க நான் விளக்கம் சொன்னேன். நிலை அத பத்தி கேட்கல. சரி வேற அதுக்குள்ள எத்தனை தெய்வம்னு கேட்டேன். ஒரு சிவலிங்கத்துல எத்தனை சாமி இருக்குன்னு அத கேக்குறேன். சிவலிங்கத்துல சிவன் தானே இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காதுல்ல? இல்ல இல்ல. சிவலிங்கத்தை ஆர கும்பிடுறோம். சிவனை கும்பிடுறோம். அப்புறம் சிவலிங்கத்துல வேற என்ன சாமி இருக்குன்னா இதுக்கு என்ன சொல்றது? இப்ப வெளி பார்வைக்கு பால் இருக்குமா? இப்ப வெளிய பார்த்தா பாலா தான் இருக்கு. ஆனா பாலுக்குள்ள எத்தனை பொருள் இருக்கு? பால், தயிர், வெண்ணெய், நெய், எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா வெளி பார்வைக்கு எப்படி தெரியுது? பாலா இருக்கு. ஆனா பாலுக்குள்ள இத்தனை பொருள் அடங்கி இருக்கு. இப்ப வெளி பார்வைக்கு சிவலிங்கம் உள்ள எத்தனை சாமி இருக்குன்னு கேட்டேன். சரி ஒரு விளக்கு எரியுது. விளக்கு திரி இருந்தா தான் எரியும். நெருப்பு இருந்தா தான் எரியும். சரி எண்ணெய் இருந்தா தான் எரியும். பாக்குறதுக்கு விளக்கு மட்டும் தான் தெரியுது. கண்டிப்பாக. அப்ப எல்லாம் சேர்ந்தா தானே. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. என்ன இருக்கு? திரி இருக்கு, தீ இருக்கு. ஆமா. என்ன திரி தீ. என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி கொள்ளும்போது விளக்காக மாற முடியும். என்னை திருத்தி கொண்டாலே இறைவனை காண முடியும். அப்ப அந்த திருத்தில நீங்க வரணும்ல. ஆமா. என்னாச்சு? இந்த சுடுதண்ணில அபிஷேகம் பண்றது. ஏமா நான் கேட்டக்க நீ அந்த வர முடியாமா? அப்படி இல்ல. உன்னை கேட்டோம்ல சரியா. நீங்க கேக்குறதுக்குள்ள நான் வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்ப அந்த இறைவனுக்குள்ள 3 இறைவன் இருக்குது. நியாயமான விஷயத்துக்கு மட்டுமே கட்டுப்படுவான். அதுக்கு நான் சரியா இருக்கேன். இருங்க. நியாயத்துக்கு தான் நான் ஆளு. யாரு அதுக்கு நியாயத்துக்கு நான் பேசுற ஆளு இல்லையே. நீங்க உங்களை யாரு பயப்பட சொல்லுங்க. இப்போ உங்களை பயப்படாம தான் பேசுங்க. யார் நாங்களா? என்ன பண்ண போறீங்க? நீங்க சொன்ன பண்ணல பயம் நான் தெரியுது. பாத்து தப்பு இல்ல. பேசும் தப்பு இல்ல. நீங்க சொன்னீங்க சுடுதண்ணியால அபிஷேகம் பண்ண முடியுமா? ஒட்டாச்ச விடால இன்னைக்கு பண்றாங்கல. ஏன் பண்ணாமையா இருக்காங்க? சுடுதண்ணியால அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் இருக்குனா அது எங்க? இன்னைக்கும் ஈசனார் அக்கினி பிளம்பாக காட்சி கொடுத்தார். நீ பெரியால நான் பெரியா போட்டி வந்துச்சுல. அப்ப தானே பெரியவன்னு அண்ணாமலையாக கொடுத்து காட்சி கொடுத்தார். எங்க? திருவண்ணாமலையில. அந்த திருவண்ணாமலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் தேவிகாபுரம்ன்ற ஊர். அந்த ஊர்ல இன்னைக்கும் பொன்மலைநாதர்னு சுவாமி
அந்த சுவாமியுடைய சன்னதியில மேல மலைக்கு மேல கனககிரீஸ்வரன் அந்த சுவாமியுடைய பேரு. என்ன பேரு? கனககிரீஸ்வரன் பேரு. அந்த ஆலயத்துல வேட ஒருத்தன் மேல போய் கிழங்கு தோன்றதுக்காக பூமியில இப்படி குத்தும் போது உள்ள புதஞ்சு கிடந்த சிவலிங்கத்து மேல குத்திருச்சான். குத்தும் போது என்னாச்சு கேட்டீங்கன்னா சிவலிங்கத்துல இருந்து ரத்தம் வர, ஆகா உள்ள இருந்து சிவலிங்கத்துல ரத்தம் வருது, என்ன பண்றது ஒன்னும் புரியாம இருந்தேன். அப்ப என்னென்னமோ பொருளை வச்சு பண்ணி பார்த்தேன், ரத்தம் நிக்கல. கடைசியாக சுடுதண்ணீரை ஊத்தும் பொழுது அந்த இடத்துல ரத்தம் நின்றுதா. அந்த கண்மைக்காக அந்த தன்மையை மேலும் மேலும் வெளிப்படுத்துவதற்காக சுடுதண்ணீர் ஊத்தும் பொழுது ரத்தத்தை நிப்பாட்டியதுனால அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக இன்னைக்கும் சுடுதண்ணியை ஊத்தி அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எங்க கேட்டீங்கன்னா கனககிரீஸ்வரன் சொல்லக்கூடிய பொன்மலைநாதருடைய சன்னதியில இன்னைக்கும் தேவிகாபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட வெந்நீரால அபிஷேகம் இருக்குல்ல. வெந்நீர்ல வந்து அன்னைக்கு அந்த ரத்தம் வரும்போது அவர் என்ன பண்றது, சாமிக்கு என்ன வைத்தியம் பண்றது, வைத்தியம் பண்றதுன்னு தெரியல. சரி, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, முடியல. ஆமா, படைக்கு அப்பதான் சுடுதண்ணியை ஊத்தி பார்த்தாரு, அந்த ரத்தம் நின்னுச்சு. கண்டிப்பா அந்த ரத்தம் நின்னதை நினைவூட்டும் விதமாக அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு சுடுதண்ணியை ஊத்தி வணங்கக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய இன்னொரு சம்பவம் இருக்கு. அப்படினாகம் அந்த கருவறைக்கு மொத்தம் 2 லிங்கம் இருக்கு. மொத்த லிங்கம் இல்ல, 2 லிங்கம் இருக்கு. கனககிரீஸ்வரருக்கு இந்த மாதிரி சிறப்பு. பக்கத்துல ஆதிசங்கர நூற்பட்ட இன்னொரு சிவலிங்கம், மொத்தம் 2 லிங்கம் இருக்கும்போது அங்கதான் 2 லிங்கம் இருக்கு. ராமேஸ்வரத்துல 3 லிங்கம் இருக்கு. சீதையம்மா செய்த சிவலிங்க ராமநாத சுவாமி, ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சுவாமி காசி விஸ்வநாத சுவாமி, அது போக பாஸ்கர ராயர் அப்படின்றவர் உப்புல செஞ்ச ஒரு சிவலிங்கம். காளையார் 3 சிவலிங்கம் இல்லையா இருக்கு? சொல்லி பெருமை இருக்குல்ல. ஆமா இருக்காரு. சோமநாதர் இருக்கட்டும், அது சரியா தான் இருக்கு. இப்ப என்ன கேக்குறீங்க, சிவலிங்கத்துல எத்தனை சாமி இருக்கு? நான் கேட்டிருக்கேன். கீழ இருக்கக்கூடிய பாகம் ஒரு சிவலிங்கம் இருக்குல்ல, ஒரு சிவலிங்கத்துல 3 பாகம் இருக்கும் மொத்தம். நான் சொல்றது சிவலிங்கம் செய்யும் முறை. இது ஒன்றும் வேற பேச்சுக்காக பேசுறதெல்லாம் கிடையாது. சாஸ்திர முறைப்படி ஒரு சிவலிங்கம் செய்கிறாங்கன்னா அந்த சிவலிங்கத்தை இந்த முறையில் தான் செய்வாங்களாம். ஏன் அப்படின்னா ஆவுடையை சக்தி அப்படின்னு போட்டுரும், அது வேற விஷயம். சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடை பகுதியை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கருத்து உண்டு. ஆனால் சிவலிங்கத்தினுடைய கீழ்பாகம் பிரம்ம பாகம், நடுப்பாகம் விஷ்ணு பாகம், மேல இருக்கக்கூடிய லிங்கம் தான் ருத்ர பாகம். அப்ப கீழே இருக்கிறது பிரம்மா, நடுவில் இருக்கிறது விஷ்ணு, மேலே அதற்குள்ளே சிவலிங்கமாக அமர்ந்திருப்பவரே ருத்ரன். அப்ப பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம் என்று சொல்லக்கூடிய 3 பாகமும் இணைந்தது தான் ஒரு சிவலிங்கம். அப்போ ஒரு சிவலிங்கத்தில் எத்தனை சாமி இருக்கும் அப்படின்னா மும்மூர்த்திகளும் இணைந்ததே சிவலிங்கம். ஆனா நம்ம பார்க்கல அது சிவலிங்கம் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். பரமார்களே இருக்கு. அப்புறம் ஆலயத்துக்கு அப்படிப்பட்ட பெருமையும் பூச்சுகள் இருக்கு. இருந்து போட்டும் இருந்தாலும் கூட கேட்டகரி நுட்பத்துக்கு மத்தியில வந்த அர்த்தம் சொல்றேன். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், வண்ணடத்துக்கு தண்ணி, ஜாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக, பெண்களுக்கு பருவம். பருவம் 7 என்னென்ன? பேதை பெருமை, மங்கை மடந்தை, அறிவை தெளிவை, பெருளமை. நீங்க அடைஞ்சிருக்கிறது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயசு. உங்களுடைய பருவத்தை உருவத்தை கண்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீமா? ஏன் இதான் வேலையா? இல்ல வேலை அதுன்னு வச்சுக்கவே நல்ல வேலையா இருக்கு. வந்த வேலை தானே. காரியம் பெருசா வீரியம் பெருசானா? காரியம் தான் பெருசு. வீரியம் சாதிக்கனால காரியம் வேணும்ல. அது உங்க வீரியத்தோட இருக்கவனுக்கு காரியம் சாதிக்க முடியும். அடுத்தவங்க குடும்பத்தை கடந்து காரியத்தை சாதிச்சு உயிரை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியும் எப்ப கிள்ளன்னு தொட்டில பாத்துறேன் எனக்கு தெரியும். அத போய் வேற மாதிரி இங்க எதுக்கு அந்த வேலை செய்ய வந்திருக்கீங்க? இருக்கணும்ல. இப்ப இது பிரச்சனை இல்ல. வேற என்ன? இந்த சாமிக்கு இந்த அர்ச்சனை பண்ண பொருளையே திருப்பி எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். சொல்லல பூலகத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. ஏன்னா வண்டி வாடகை போயிட்டே நினைச்சேன். ஆனா அர்ச்சனை பண்ண பொருளை எடுத்து மறுபடியும் பண்ணலாமா? எதை பண்ண முடியும்? அப்படி எதை பண்ணலாம் அப்படிங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அர்ச்சனை பண்ண பொருளையே எடுத்து மறுபடியும் அந்த பொருளை 2 நாள் பறிக்க கூடாது. திருப்பி கேள்வி கேட்டாத போயிரும்ல. ஒரு அர்ச்சனை பண்ண பொருளை திருப்பி எடுத்து ஒரு பொருளை பண்ணலாம். ஆனா அந்த பொருளை 2 நாள் மட்டும் பறிக்க கூடாது. அது எந்த நாள்? நல்லா சொன்னீங்க அப்படின்னாக்கா ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அந்த பொருளை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னா அது எது? எல்லாம் உள்ள பெருமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். பெருமையான இந்த சிவலிங்கத்திற்கு சிவனுக்கே ஓந்தது கேட்டீங்கன்னா அதான் வில்வம் என்று சொல்லக்கூடியது. இந்த வில்வத்தை ஒரு தடவை மட்டுமில்ல அர்ச்சனை பண்ண பின்னால அதை மறுபடியும் 7 முறை வரையும் அர்ச்சனை பண்ணக்கூடிய சிறப்பு அந்த வில்வத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை சிவலிங்கத்துக்கு சாட்டக்கூடிய வில்வத்துக்கு உண்டு. நீங்க கேட்டீங்க இதைத்தான் பயன்படுத்தலாம். ஆனா எந்த நாள்ல பறிக்க கூடாது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா 2 நாட்கள்ல அதை பறிக்க கூடாது. 1 பஞ்சமி அன்று அதை பறிக்க கூடாது. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு. இன்னொன்னு திருவாதிரை அன்று அதை பறிக்க கூடாது. சம்பவம் இருக்கா? சரியா இருக்கா இல்லையா? போட்ட பொருளையே திருப்பி எடுத்து போடலாம். அப்படி பண்ணா அது வில்வ மட்டும்தான். உண்மைதானே? ஒரு முறைக்கு 7 முறை வரைக்கும் சரி அதை அலசிட்டு சாமிக்கு போட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பறிக்க கூடாத நாள் 2 நாள். அப்படிப்பட்ட பெருமை அந்த சிறப்பு பூமியில இருக்கு. தெரியுமா? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். சரி பேர் இருக்கு சொல்லுங்க. பெருமை இருக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை சொல்றேன் பாத்துறீங்களா? அண்ணன் புருஷன் யாரு? முருகன் தான் புருஷன். முருகன் எனக்கு வேணும். கட்டிக்கணும்ன்றேன். எதுக்கு முருகன்? கட்டினா உனக்கு மோட்சம்ன்றேன். மோட்சமா இருக்காது எப்படி இருந்துட்டு போறேன். எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் கட்ட வேணாம்ன்ற?
கட்டவா ஏன் வேண்டாத கரும்பு கட்டுமான நம்ம மாடு ஆடு உடிச்சு கட்டற மனம் இருந்தா மார்க்க முடியல மனமேது செம்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னாங்க அது உண்மைதான் இருக்கட்டும் மனமது செம்மையான மந்திரமது ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையான மந்திரமும் செம்மையாகும் அப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை தான் அன்பே சமன் கேப்பறணும் கொடுத்தேன் அதனால தான் மனம் கோணினால் வாக்கையும் கோணும்னாங்க அப்படிப்பட்ட கோணல் வரக்கூடாதுன்னு கோணல் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் மனம் கோணலாக இருந்தால் நூலை பிடி மனம் கோணலாக இருந்தால் நூலை படினாங்க எவன் ஒருத்தன் தலை குனிந்து கீழே படிக்கிறானோ அவன் அனைவரும் தலை நிமிர்ந்து நிக்க போறான்னு அர்த்தம் பண்ண அம்மா அதனால தான் இப்ப செய்யலனா எப்பவும் செய்ய முடியாது அப்ப செய்யலனா அப்ப காலத்திலே முடியாது அர்த்தம் மாதிரி சொன்னா முடிகின்றது மூலதனம் முடியாத முட்டாள்கள் தலை முன்னால பெருமை இருக்கலையா வேணனுக்கு மல்லிக்கு கல்யாணம் அட விண்ணில் உள்ள தேவரடா வாஸ்தானோ வேலனுக்கு மல்லிக்கு கல்யாணம் அட விண்ணில் உள்ள தேவரடா வாஸ்தானோ அட கல்யாணமா கல்யாணம் பள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் பள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் தேடனுக்கு அத்தா தேடனுக்கு மல்லிக்கு கல்யாணம் அட விண்ணில் உள்ள தேவரடா வாஸ்தானோ முருகனத்தான் பாரமா முருகனுக்கு மனது கொண்டா வாழ்க்கை சிறக்குண்டானம்மா முருகனையே மனது கொண்டால் வாழ்க்கை சிறப்புதானம்மா உலக புகழ் பாட்டுகின்ற முருகனத்தான் பாரமா முருகனுக்கு மனது கொண்டா வாழ்க்கை சிறக்குண்டானம்மா சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் அம்சமான முருகமா சொக்கநாதர் அம்சமான முருகமா முருகனுக்கு மனது கொண்டா பெருமை வந்து சேருமா உங்களுக்கு சிறப்பு வந்து கூடுமா வள்ளிக்கு கல்யாணம் நின்னுள்ள தேவரண்ணா வாழ்த்தா கொடுத்து சொட்டும் என்னத்தை கேளம்மா என் வார்த்தை கேளுமா சாமியே சாமியே நல்லா இருக்கா தரங்கட்ட பேச்சுக்கு மதிப்பு இருக்கா சாமியே சாமியே நல்லா இருக்கா தரங்கட்ட பேச்சுக்கு மதிப்பு இருக்கா தன்னனானே தானனானே தனனானே தானனானே தானனானே தனனானே மண்டவோடு அத்தனையும் மலையாக போட்டுக்கிட்டு கிறுக்கனா தெரிபவர் மாமனாரா நமசிவாய மண்டவோடு அத்தனையும் மலையாக போட்டுக்கிட்டு கிறுக்கனா தெரிபவர் மாமனாரா சொல்ல வந்த இவரோ சாமியாரா தன்னனானே தானனானே தானானே தானனானே தானனானே தானானே காளி என்று நீலை என்று கொடுப்பேறு சூளை என்று பெயர்களை பெற்றவள் மத்தையாகும் இதை சொல்ல வந்த இவரோ சாமியாகுமா சாமியே சாமியே நல்லா இருக்கா அரங்கட்ட பேச்சுக்கு மதிப்பு இருக்கா கண்டருக்கு எந்தருக்கும் கல்யாணம் வேண்டாமே கண்டருக்கு எந்தருக்கும் கல்யாணம் வேண்டாமே கல்யாணம் செய்து கொண்டால் பம்பு வந்து சேர்ந்திருமே பண்டாரா பரதேசி பண்டாரா பகையனுக்கு மாப்பிள்ளையா இத பறிவுடனே சொல்லுகிறேன் கேளுமையா பணிவுடனே சொல்லுகிறேன் கேளுமையா அப்பம் வச்ச கேட்கவில்லை அடங்காத பயவுள்ள அப்பம் வச்ச கேட்கவில்லை அடங்காத பயவுள்ள அடங்காத பயனோட குடும்ப நடத்த பிடிக்கவில்லை அடங்காத பயனோட முருகனை பிடிக்கவில்லை யாரால வந்தாருன்னு சொல்லுங்களே எவனால வந்தாருன்னு சொல்லுங்களே கூட்டி கொடுப்பாருங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பாருங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பாருங்கள் கோத்திரத்தின் முறையோ நம்ம சொல்ல வந்து உமக்கு காது கூசுதான் சரி அது போ யார் பார்த்து சொன்னாய் கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முருகண்டாக அந்த முருகன் இருட்டு வலைகள் உன்னை திருட்டு பட சமைக்கல நாரதன் அல்ல பிரணிப்பான பொண்ணுமல்ல இது சத்ததால கட்டிமல்ல வருவேன் உன திருமணத்திற்கு எங்க இருந்தாலும் கட்ட வர்றேன் அம்மா வள்ளி நாயகா போட்டுட்டுமா பார்த்து வாங்கலு போங்கலு நச 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 ஆமா ஒரே கரைச்சல் மழை வரவங்க ஏன்னா பக்கன்னு அவர் வரணும்ல வர வேண்டியவர் ஆமாம் அது ஒரு தகவல் ஒன்று உண்டு ஏன்னா ஒரு விஷயம் ஏன்னா அதை முடிச்சுட்டு போயிடணும் இல்லாட்டி காலையில் எனக்கு போய் வீட்டில் உறக்க வராது ஏன்னா அவர் மழை வருதுன்னு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் ஏன்னா விநாயகருடைய அந்த துதிக்கையிலே கலசம் இருக்குது அது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு இப்போ நான் சொல்லாமல் போயிட்டேன்னா அதில் யாராவது ஊரில் இருந்தால் அந்த ஐயா அப்போதிருந்து இந்த நாரதருக்கே கையை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்கார் அவர் பேசாமல் ராத்திரி அந்த வள்ளியம்மா அதுக்கு பதில் சொல்லேன்ட்டாருன்னா இதாக பெருமில்ல நமக்கு சொல்லுவார் கட்டாயம் அதை சொல்லுங்க ஏன் அப்படின்னா அதாவது அசுர இனத்திலே வல்லவை அப்படின்னு ஒரு இளம் பெண் இந்த வல்லவை வாங்கின வர என்ன அப்படின்னா அந்த அம்மா வயிற்றுக்குள்ள அமிர்த கலசம் அப்படின்னு ஒரு கலசம் இருக்குமா இந்த கலசத்தின் தன்மையால் அந்த அம்மா அப்படின்னு ஒரு மூச்சை அழுத்தி விடும்போது அதுலேருந்து 300 அரக்கைங்க தோணுவாங்களாம்
அப்படின்னு ஒரு மூச்சை அழுத்தும் போது 300 அரைக்கேன் அப்படின்னு ஒரு முக்கு அப்படி முக்கிய அந்த மூச்சை அப்படி அமுக்கி நிற்கும் போது 300 அரசன் ஆசுரன். இப்படியே பிறந்தா தேவர்கள் எப்படி சண்டை ஓடுறது? போய் சண்டை ஓடி ஜெயிக்க முடியல. இந்த பெண்ணை தான் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்காளே, பிள்ளை பிறந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தாங்க எல்லாருமே, என்னென்னமோ அந்த அம்மாவை எதிர்த்து பண்ணி பார்த்தாங்க, முடியலை. ஏன்னா அந்த அம்மா வாங்கின வரமே அப்படி. அப்போ அந்த அமிர்த கலசம் அந்த அம்மா உடலுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த அம்மா அப்படி அழுத்தி மூச்சு விடும்போது அந்த 300 குழந்தைகளை பெக்குறாங்க அப்படின்றத பிள்ளையார் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணாரு, உடனே புத்திசாலித்தனமா அந்த அம்மா வயிற்றுக்குள்ள அப்படி கையை விட்டு அந்த உள்ள இருந்து அமிர்த கலசத்தை அப்படி பிடுங்கி எடுத்து வச்சுக்கிட்டார். அதனாலதான் வல்லபையை அடக்கி தனக்குள்ளே வச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு பாருங்க, சித்தி புத்தியை கல்யாணம் பண்ணதுனால சித்தி புத்தி விநாயகர், வேதத்தின் பொருள் உருவத்தினால வேத விநாயகர், ஆதியில் வந்ததுனால ஆதி விநாயகர், வல்லபையை அடக்கி வச்சிருக்கிறதுனால வல்லப கணபதி. வல்லப கணபதினு ஒரு பேர் இருக்குல்ல. அப்போ அந்த வல்லபை என்ற பெண்ணினுடைய உடலிலிருந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்து தன்னுடைய கையில் துதிக்கையில் வச்சுக்கிட்டதுனால தான் பிள்ளையாருக்கு வல்லப கணபதின்ற பெயர் வந்துச்சு. அந்த கலசம் பிள்ளையாருடைய துதிக்கையில் இருப்பதற்கு காரணம் இதுதான். இது ஒரு தகவல் இருக்கு. நன்றி. சரி, யாரு யாரு ஜெயபாண்டியா அவர் பேரா? இல்லை, அவர் பேர் ஜெயபாண்டியா? நல்லா பேசுவாரா? இல்லை, நல்லா பேசுவாரான்னு கேட்டேன். அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? பார்க்க நானும் இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். அப்படியா? சரி, வரட்டும் பாப்போம்.